வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவு வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷ பர்யங்கத்தை விரித்து பகவான் கிடக்கிறார். வெளியில் இருக்கிற சொல்றா, ஏற்கனவே பூத்தனை இடத்திலே விஷப்பால் உண்டானோ இல்லையோ, அதுக்கு மாற்று மருந்து வேண்டாமா? விஷத்துக்கு எது மாற்று மருந்து? விஷம்தான். விஷத்தை கொண்டு முறிக்கணும்னா அவள்கிட்ட விஷப்பாலை குடிச்சிட்டு நேர போய் ஆதிசேஷ படுக்கையில் சயனிச்சு விட்டாரான். ஏன்னா அவர் திருமேனி முழுக்க விஷம் இருக்கும் இல்லையோ, இந்த ஸ்பரிசத்தால் அந்த விஷம் சரியா போயிட்டோங்கிறதுக்காக வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவிலே போய் துயிலமர்ந்தான். வித்து ஜகத்துக்கெல்லாம் விதையை போல் உபாதான நிமித்த சககாரி காரணமாக இருக்கிறான். சகல ஜகத் காரணம் அகில ஜகத் காரணமான பிரம்மம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அந்த பகவானை தங்கள் உள்ளத்திலே கொண்டு மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும். மெதுவே எழுந்திருக்கிறார்கள். பகவானை உள்ளத்துல கொண்டிருக்காளோ இல்லையோ, சட்டுன்னு எழுந்திருந்தா அவர் அலண்டு படுவர். அதனால் நம்ம கார்த்தால எழுந்திருக்கிறச்சேவே பைய எழுந்திருக்க வேண்டும். சில பேர் படுத்துருப்பா, சட்டால் எழுந்திருப்பா, எங்கேயோ போவா, விழுந்தா பெருமாள்கள் விழுந்துருவார். என்ன பெருமாள் மனசுக்குள்ள இருந்தா சொல்றேன், இல்லாட்டா எப்படி வேணா போலாம் வரலாம், அதை பத்தி இல்லை. இப்போ பகவான மனசுல இருக்காருன்னு வச்சுனுட்டோம்னா அப்ப துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும். மெதுவே தான் எழுந்திருக்க வேண்டும். கார்த்தால வேளை நாம எழுந்திருக்கிறச்சே சடக்கென எழுந்திருக்காமல், இது நீங்க வைத்தியரை கேட்டு பாருங்கோ, எல்லாருக்கும் அநேகமா முதுகு தண்டு கழுத்து ஏதோ ஒரு வலி இருக்கும் இல்லையோ, இப்படி ஒரு கழிச்சுங்கோ, கையை ஊனிங்கோ, மெதுவா எழுந்திருங்கோ, அப்படியே எழுந்திருக்காதீங்கோ, இத்தனை கதையும் எழுதி கொடுத்துருவா. இது இவா சொல்லவே வேண்டாம், அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டா ஆண்டாளே. இப்போ மெல்ல எழுந்தங்கரி என்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. அவர்கள்லாம் ஹரி ஹரின்னு நாம சங்கீர்த்தனம் பண்றா, அது உள்ளம் புகுந்து அவர்கள் பாடுகிற ஹரிநாமம் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து குளிர்ந்து அனைத்து தாபங்களையும் போக்கி குளிர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஹரிர் ஹரதி பாபானி. ஹரி என்றாலே பாபங்களை அத்தனையும் அபகரிக்கிறவன், அபகரிப்பவன் ஹரி. காலங்கார்த்தால எழுந்திருக்கிறச்சவே 7 தடவை ஹரி 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 என்று சொல்லிக்கொண்டேதான் எழுந்திருக்க வேண்டுமாம். ஏன்னா ஹரின்னு பெருமானுடைய அவதாரத்துக்கு ஒரு பேர். கஜேந்திர மோட்சத்துக்காக பகவான் எழுந்துருளினார் பாருங்க, அந்த அவதாரத்துக்கு ஹரிஹின்னு பேர். அது நம்ம கஜேந்திர மோட்சங்கிறது நமக்கு தெரியும், ஹரிங்கிற பேரும் தெரியும். ஆனா அந்த அவதாரத்துக்குத்தான் ஹரின்னு பேருன்னு தெரிஞ்சுக்காத படுவா. அமிர்தமதனம் பண்ணினார் பார்க்கடல் கடைந்தது, அந்த அவதாரத்துக்கு அஜித்தன்னு பேர். இப்படியே சில அவதாரங்களுக்கெல்லாம் திருநாமம் உண்டு. பாகவதத்துல சுகாச்சாரியர் இதெல்லாம் நன்னா எடுத்து காட்டியிருக்கார். அதனாலே மெல்ல விழுந்து ஹரியன்ன பேரறவம். பேரறவம் ஹரி ஹரின்னு மொத்த பேர் நிறைய பேர் சேர்ந்து சொல்றாள் இல்லையோ. இந்த கோட்டியில சாத்து மரம் வந்ததுன்னா ஒரு குரல் வசறது பாருங்க, சேவாகாலம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு மாதிரி, 50 பேர் இருந்தால் ஒரு மாதிரி. அதுவும் இந்த கடைசி 2 பாட்டோ இல்லை பெரிய சாத்து முறையாக இருந்தால் கடைசி 10 பாசுரங்களோ அது வரைக்கும் மெதுவாக சேவிச்சுருப்பா. அப்புறம் முனிய நான்முகனை வந்த உடனே குரல் வசந்து போடும். வசந்து அரியன்ன பேரறவம். இத்தனாழி அறவம், இனிமே பேரறவம். மெல்ல எழுந்த அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. நாம சங்கீர்த்தனம் நம் உள்ளத்துக்குள்ளே புகுந்து குளிர்விக்கிறதே. இந்த பாக்கியம் உனக்கு வேண்டாமா, எங்களோட சேர், எழுந்திருந்து வான்னு பிரார்த்திக்க அவளும் இந்த கோட்டியில சேர்ந்தாள்ங்கிறது 6ஆம் பாட்டினுடைய பதபதார்த்தம். இனி மேற்கொண்டு 5ஆம் பாட்டை நேற்றுக்கு நாம் என்ன அனுபவிக்கலே, அதன் அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத் துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற பாபங்கள், வரப்போகிற பாபங்கள் அனைத்தும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும். தாமரை இலை தண்ணீரைப் போலே பகவான் விலக்கி விடுகிறான் என்று சொல்லுகிற ஆச்சரியமான பாசுரம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை ஆற்றங்கரையிலே வாழ்ந்தவன், மதுரப்பட்டணத்தை விட்டு விலகாமல் இருந்தவன் மாயன் என்னும் 3 சொற்கள் அந்த இடத்துல இருக்கு. மாயன், வடமதுர மைந்தன், யமுனை துறைவன். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்து வியாக்கியாத்தா ஒரு ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார். மாயன் ஆச்சரியம் இல்லையோ, மாயன்னு சொன்னாலே ஆச்சரியம்னு அர்த்தம். ஏதோ ஆச்சரியப்படுறாள்னால் கண்ணனை மதுரைப்பட்டணத்தில் அனுபவிக்கிறதுக்காக ஆண்டாள் வந்தாள். அனுபவித்து பார்த்து இதுதான் சுலபம் அப்படின்னு நினைச்சு நான் அனுபவிக்கிறதுக்குள்ளே என்ன சௌலபியம் என்ன சௌலபியம் யோசிச்சு பார்த்தவள், இதை இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாடினேன்னா நானே உருகி போய் பாட முடியாத திக்கிச்சு போடுவேன். அதனாலே சௌலபியத்தை பாட வேண்டாம், பரத்தத்தை பாடுவோம்னு நினைத்தாள். பகவானுக்கு எண்ணிறந்த கல்யாண குணங்கள் உண்டு. அசங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிகி அபாவாதேவ பশ্চিமா. எண்ணவே முடியாத அளவுக்கு கல்யாண குணங்கள். ஆனாலும் அதை 2 கோட்டியா பிரிச்சுடலாம். இதெல்லாம் ஒரு கோட்டி கல்யாண குணம், இதெல்லாம் ஒரு கோட்டி. அதுக்குள்ளே எதையும் எண்ண முடியாது. 2 வர்க்கம்னு வேணா பிரிக்கலாமே தவிர அந்த ஊர்ல இருக்கிற கறவை மாடுகளை என்ன கூட எண்ணலாம்.
இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பேசின்னு பாருங்க, ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் எண்ணுவியா, இது எண்ணுவியா, அதை எண்ணுவியான்னு பேசிப்பாள் இல்லையோ. அதை போல எதை எண்ண முடியாது. கற்றுக்கறவை கணங்கள் பல. கோகுலத்தில் இருந்த பசுமாடு கண்ணுகளையும் எண்ணறதுக்கு முடியாது. கண்ணனுக்கு இருந்த கல்யாண குணங்களை எண்ண முடியாது. கண்ணன் பண்ணிருக்கிற சேட்டித்தங்கள் தீம்புகளை எண்ண முடியாது. அவர் அடித்திருக்கிற படுத்திருக்கிற பாட்டையும் எண்ணறதுக்கே முடியாது. ஆனால் அவருடைய குணத்தையும் எண்ண முடியாது, அவனுடைய சேட்டிதங்களை எண்ண முடியாது. எண்ணில் அடங்காத கல்யாண குணம் படைத்தவர். ஆனால் நம்ம எண்ணில் அடங்காதன்னு சொல்லிட்டு இருந்தாலே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வரமாட்டோம். ஏதோ எண்ணில் இருக்கிறான்னு சொன்னால் வருவோம். அதனால தான் ஆழ்வார்கள் அதை 2 வர்க்கமாக பிரித்து விட்டுட்டா. இது பரத்வம், இது சௌலபியம். பரத்வம்னா மேன்மை, உயர்த்தி. சௌலபியம்னா எளிமை, தன்னை தாழ விட்டு கொள்ளுதல். பரபரனாக வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் தான் தன்னை எளியவனாக கண்ணனாக கீழே வந்து பிறப்பித்து கொண்டிருக்கிறான். நானே பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் பிறக்கிறேன் அர்ஜுனா, என் பெருமகள் குறையாமல் பிறக்கிறேன். வைகுண்ட நிலையனான நான் கீழே வந்து பிறக்கிறேன். அப்போ உயர்த்தி சொன்னது வைகுண்டநாதன்கிறதுக்காக பரத்வம். நான் கீழே பிறக்கிறேன்னு சொன்னது கண்ணனா பிறந்ததுக்காக எளிமை. இப்போ இந்த 2 ஆண்டாள் ஒரு சொலுக்கத்திலே ஒரே ஒரு சொல்லாலை சேர்க்கிறாள், மாயனை வடமதுர மைந்தனை. மாயனைன்னு சொன்னது வைகுண்டநாதனுடைய ஆச்சரியத்தை சொல்லுகிறாள். வடமதுர மைந்தனைன்னு சொன்னது இதோ கண்ணனாக பிறந்திருக்கிற சௌலபியத்தை சொல்லுகிறாள். பரத்வம், ஆச்சரியம், மாயன். அதே சௌலபியம், எளிமை, ஆச்சரியம். இதுவும் ஆச்சரியம். மண்ணு வடமதுர மைந்தன். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை. ஆச்சரிய சக்தி படைத்தவனான எம்பெருமான் வைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கிறவரே மதுரப்பட்டினத்தில் பிறந்திருக்கார். அதை கூடத்தாழ்வான் விசாரித்தார். பஷ்யத்சு சூரிஷு சதா பரமம் பதந்தே. சூரி ஜனங்கள் எல்லாம் நித்தியப்படி ஒன்ன சேவிச்சுருக்கிறச்சே தேவ்யாஸ்ரீயா சகவசன் பரையா விபூத்தியா. அப்படி இருக்கும்போது யோகேன யோக நிறத்தை பரிமிருக்கியமானகா. ஆச்சரியப்பட்டார் குரத்தாழ்வான். யோகிகள்லாம் காட்டிலையும் மலையிலையும் கடலுக்குள்ளேயும் உட்கார்ந்து தங்கள் புலன்களை அடக்கி சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனா நாத்யுச்சிரிதம் நாதிநீச்சம் சேலாஜின குச்சோத்தரம்னு நன்னிறந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சிரமப்பட்டு 1000 வருஷம் தபஸ் பண்ணி எங்கிருக்கானோன்னு தேடிட்டு இருக்காளாம். அவளுக்கெல்லாம் ஏன் நீ கிடைக்கலேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார் ஆழ்வான். இவெல்லாம் ரொம்ப தூரம் தேடிட்டு இருக்காளே, எங்கே பெருமாளை காணும்னா வைகுண்டத்தில் இருக்கிறதா நினச்சி இவா தேடிட்டு இருக்கா. இவர் எந்த கோபிக்கே ஒரு மடக்கு வெண்ணெய் கொடுப்பர்னு இவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஆடிண்டார்னா இந்த யோகிகள் போய் தேடுறதுக்காக அவர் கிடைச்சிட போறாரு. இப்போ அவர் அங்கே இல்லவே இல்லையே. நான் வைகுண்டத்தில் பார்க்கணும்னு யோகிகள் தேடிட்டு இருக்கா. அவர் அங்கே இல்லை. அவர் இருக்கிறது இறங்கி வந்து ஒரு கோபிக்கே மடக்கு வெண்ணையை கொடுப்பனாங்கிறதுக்காக நாட்டியம் ஆடி காட்டின்னு இருக்காரு. இவர் நான் பாட்டு பாடினா இவ்வளவு வெண்ணெய் தெரியா, நாட்டியம் ஆடினா வெண்ணெய் தெரியான்னா இவர் குண்டூசி மேலேயும் மலைக்கு மேலேயும் கடலுக்கு நடுவுலையும் நாட்டியம் ஆடிட்டு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. வைகுண்டத்தில் கிடைக்குமான்னுட்டு அவர் அங்கே காணும். இவர் இங்கே குண்டூசி மனையில் நின்று வெண்ணெய் கிடைக்குமாங்கிறதுக்காக நாட்டியம் ஆடிட்டு இருக்கார். இது நன்னா இருக்கு, நீ விபவாவதாரத்தில் பண்ணினது என்று கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். அப்போ மாயன்னு சொன்னது ஆச்சரியமான ஸ்ரீ வைகுண்டநாதனை. மண்ணு வடமதுர மைந்தன்னு சொன்னது பரமசுலபனாக இருக்கக்கூடிய கண்ணனை. அங்கு இருக்கிறவர் தான் கீழே பிறக்கிறார். பெருமாள் யோசிக்கிறார், எப்படியாவது நித்திய சூரிகளை சமாதானப்படுத்திட்டு கீழே போகணும். அவள் விடமாட்டேங்கிறான். நீ ராமாவதாரம் வரைக்கும் பண்ணியாச்சு, அதோட நிறுத்திக்கோ, இனிமேல் காலம் நன்னா இல்லை, துவாபர யுகத்தில் நீ போய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னார்கள். நித்திய திருவாராதனம் நடக்கும் வைகுண்டத்திலே. தினப்படி திருவாராதனம் பண்ணச்சே தீபஹாரத்தி காட்டணும் இல்லையோ. நித்திய சூரியர்கள்லாம் தூபஹாரத்தி காட்டின்னு இருக்கா. உறவை ஆட்சியரோடு கோத்த எம்பெருமான் கீழே பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் காத்துருக்கு கிருஷ்ணனா பிறக்கணுங்கிறதுக்காக. மேலையானா இவ ரொம்ப நிதானமாக திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. ஆழ்வார் அதை திருவிருத்தத்தில் தெரிவிக்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே. புஷ்பமாலையை சமைச்சுட்டா தூபஹாரத்தி பண்ண போறார். தூபஹாரத்தி பண்ணால் அந்த இடமே புகமண்டலமாக சூழ்ந்து படுத்தோம். நீங்கள் இப்போ பெருமாளுக்கு திடீர்னு நிறைய தூபம் போட்டாலும் வச்சுங்க, நமக்கு பெருமாள் கண்ணே தெரிய மாட்டார். அவருக்கு நமக்கு நடுவில் புகமண்டலம் சூழ்ந்துடும். கைச ஏகாசி துவாதசன்னி கார்த்தாலே கற்பூரப்படியேத்தம்னு ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற சொல்லியோ. அப்போ பச்சைக்கல் பூரத்தை அந்த இடம் முழுக்க தூவா நம்பெருமாளே சேவை சாதிக்க மாட்டார். அவர் இடம் முழுக்க அப்படியே மறைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள பெருமாள் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதை போல வைகுண்டத்தில் புகமண்டலமாக சூழ்ந்து போச்சு. பெருமாள் யோசித்தார், நல்ல வாய்ப்பு. என்ன இவாளை இப்போ நாம் தெரிய போகிறது இல்லை, அவளும் அந்த பக்கம் இருக்கா, நடுவில் போக தான் இருக்குது. அந்த நிமிஷத்தை பயன்படுத்தின்னு கீழே இறங்கி விட்டார். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே. ஆங்கு வைகுண்டத்திலே அந்தூபம் உயர்ந்த தூபஹாரத்தையை காமிச்சுட்டே இருக்கா. ஆங்கு ஓர் மாயினால். அப்போ அந்த பாசுரத்தில் ஓர் மாயினால்னு நடுவில் இருக்கும் இல்லையோ. மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை ஓர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ண போந்தி மிலேற்றுவன் கூன்.
ஆகாசத்துலேருந்து பெருமாள் கீழே இறங்குறார். அப்போ வரச்சே யாரோ சில பேர் கேட்டா போல் இருக்கு, நீர் எதுக்கு அவசரமாக கீழே போறீர்? பகவான் என்ன சொல்லியிருக்கணும்? பக்தர்களை திருத்தறதுக்கு, கீதோபதேசம் பண்ணுறதுக்கு, சர்வதன்மான் பரிச்சஜ்ய சாஸ்திரம் சொல்கிறதுக்குன்னு ஒழுங்காக சொல்லியிருக்கணும் இல்லையோ? சொல்லலை. எதுக்கு போறீர்னா, வெண்ணெய் திருடுறதுக்கு நாழியாச்சு போகிறேன். இதுதான் ஒரு பதில் சொன்னார். ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ண போந்து மிலையற்றுவன் கூன். வெண்ணையெல்லாம் வீணா போகிறது வச்சுட்டு யசோதை காட்டுன்னு இருக்கா. நான் போனால் தானே சீக்கிரம் சாப்பிட முடியும். ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ண போந்து மிலையற்றுவன் கூன் கோட்டடை ஆடின கூத்து. இன்னும் 10 அடி வந்தார். 2வது மனுஷர் ஒருத்தர் கேட்டார், நான் பின்னே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறேன். 2 தான் பிரயோஜனம். நம்மாழ்வார் வார்த்தைப்படி பார்த்தால் வெண்ணெய் திருடி உண்பது, நப்பின்ன பிராட்டியை கடிமணம் புரிவது. இந்த 2 பிரயோஜனத்துக்காக வந்தார். வந்தவிடத்தில் போனா போறதுன்னு கீதையும் சொன்னார். அவ்வளவுதான் வச்சுக்கணுமே தவிர அதுக்கு மேல கீதைக்கு இவாளிடத்துல மதிப்பில்லை. நாம ஏதோ கீதை வசத்தின்னு நினைச்சிருக்கலாமே தவிர ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் வெண்ணெய் திருடினதுக்கு இருந்தான அனுபவம் கீதை சொன்னதிலே ஒரு நாளும் வராது. ஏனெனில் அதை எப்படி யாரும் அனுட்டிக்க போறதில்லை. அதுக்கப்புறம் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்டு இருக்குமே தவிர கிருஷ்ணானுபவங்கிறது இனிக்கிறது இல்லையோ. அனுபவ தசையிலையும் நன்னா இருக்கு, மோட்சத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அந்த கீதையை என்ன சொல்லிடுத்து? நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் நினை, அது உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. கீதை 700 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணு மோட்சம் கொடுக்கணும் அது சொல்லலை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா த்யக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. நான் பிறந்தேன் வளர்ந்தேன், இதை திரும்ப திரும்ப நினை. அந்த அவதார ரகசிய ஞானமே உனக்கு சரணாகதியிலே தூண்டிவிடும் என்று பகவான் தெரிவிக்கிறார். அப்போ பெருமாள் கீழே வந்தார். ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போந்து விலையற்றுவன் ஊன்னு கீழே பிறந்து இத்தனை சேஷ்டத்தையும் பண்ணிவிட்டார். ஆன காத்தர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமைத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன ஒன்னினால் ஆன காத்து மையறிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனை என்ன சென்னடத்த மாயம் என்ன மாயமே. எல்லாமே மாயம். திருமணிச்சாழ்வார் மாயம் என்ன மாயமேன்னார். அதே போல ஓர் மாயினாலும் நம்மாழ்வார் சாதித்தார். மாயனை மண்ணு வடமதுரமைந்தனைன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அதனால் ஆச்சரியமாகத்தான் மேலிருந்து கீழே வந்தான். எல்லா மாடும் முடிஞ்சு போச்சு. 125 வருஷம் ஆயிடுச்சு. சென்றடத்த மாயம் என்ன மாயமே. பிராபாச தீர்த்தத்திலேருந்து யாரோ ஒரு ஜாரன் அப்படிங்கிற வேடன் அம்பு விட்டுட்டான்கிறத காரணமாக கொண்டு ஒரு வியாஜம், அதை காரணமாக கொண்டு ஸ்வதாம கமனம் வைகுண்டத்துக்கு பெருமாள் திரும்பி போயிட்டார். போய் ஜாகிரதையாக திரும்ப வந்து தான் ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டார். இதுக்குள்ள அவா தேடி இருக்கணும் இல்லையோ. ஏன்னா இது திருவாராதனத்துக்கு நடுவில் நடக்கிறது. இப்போ அதை ஞாபகம் வச்சுங்க. திருவாராதனம் பண்ணிட்டே இருக்கிற சேதனை குழுக்கு கீழே இறங்கியிருக்கார். அவள் அப்பவும் என்ன பண்ணியிருந்தாள்னா அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு இன்னும் தூபஹாரத்தி பண்ணிகிட்டே இருந்தாலும். அங்கே கீழே வந்து 125 வருஷங்கள் முடிச்சுட்டு திரும்பி போயிட்டார் கண்ணன். அங்கே போய் உட்காண்டப்புறமும் இன்னும் புகமண்டலம் மாறவே இல்லையா. திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காள். என்ன தம்பி அத்தனை நாழி கூட ஆராதனம் பண்ணுவாளான்னா இந்த அத்தனை நாழிங்கிறதே தப்பு. வைகுண்டத்தை பொறுத்தவரை நகால தத்ரவை பிரபு, காலம் வைகுண்டத்தில் கிடையாது. காலம்ங்கிற வேறுபாடு கடிகாரமே இல்லை. இப்போ உங்களையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டே நான் சொல்லிட்டு கொண்டு பாருங்க, அது கிடையவே கிடையாது. நகால தத்ரவை பிரபு, கால வேறுபாடு இல்லாமல் நித்திய அனுபவம் ஒல்லியோ. நிரஸ்த சமஸ்த அனைத்து துரிதங்களும் கழிந்த சுகபாவைக லக்ஷணா. சுகானுபவம் நித்தியானுபவம் மட்டும், மேற்கொண்டு நாழி ஓடாது. அதனால் அவள் திருவாராதனம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. கீழே வந்து இத்தனை கைங்கரியமும் முடிச்சுட்டு பெருமாள் திரும்ப போய் உட்கார்ந்து விட்டார்னா, அப்போ அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்ததைத்தான் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. வடமதுரையில் வரணும்னு ஆசைப்பட்டு பிறந்திருக்கிறான். மண்ணு வடமதுர மைந்தன், எப்போதும் மன்னி இருக்கணும்னு வடமதுரையிலே ஆசையாம் பகவானுக்கு. இதை மற்றொரு இடத்திலே புராண ஸ்லோகத்திலேருந்து தெரிவிக்கிறார். மதுரான்னு சொன்னாலே நமக்கு அதுவே பிராபகம், அதுவே பிராப்பியம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. சாட்சாத் விஷ்ணு சனாதனாம பகவான் எந்த இடத்துல வந்து பிறந்தாரோ அந்த மதுரா நகரத்தினுடைய பேரச் சொன்னாரே புண்ணியா பாபஹரி சுபா. மதுரா நாம நகரி, மதுரை என்னும் பட்டணம். இந்த பட்டணத்துக்கும் பகவானுக்கும் எத்தனை நாள் சம்பந்தம் இருக்குன்னு கீழே சொன்னேன். வாமனாமூர்த்தி அவதாரத்தின் போது சித்தாசிரமமாக இருந்தது. அடுத்தது ராமாவதாரத்தும் போது சத்ருக்னாழ்வானுக்கு தலைநகரமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா மதுவனம், தாளவனம், குமுதவனம் அப்படிங்கிற வனம் இருக்குது. பிருந்தாவனத்தில் மொத்தம் 12 பெரிய காடுகள் உள்ளன. அந்த ஒரு காட்டையும் நிதானமாக சேவிச்சுட்டு வந்தால் தான் கதை என்னங்கிறதே நமக்கு புரியும். அதில் மதுரைப்பட்டினத்தை சேவிச்சுட்டு பக்கத்தில் போனால் இது மதுவனம். அந்த மதுவனத்தில் தான் மது லவணாசுரன்லாம் வாழ்ந்திருக்கா. அவர்களை அழித்து லவணாசுரனை முடித்து செரிதவச் செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செழுமறையோன் உயிர்மேட்டு தவத்தோன் ஈர்ந்த அந்த இடத்துல லவணனை கொன்னு தம்பியால் வானேற்றின்னு தெரிவித்தாரோ இல்லையோ. தன்னுடைய தம்பி சத்ருக்னாழ்வானை கொண்டு லவணாசுரனை முடித்து படை வீடா வச்சுன்றது அந்த இடம். அடுத்து இப்போ 3வது யுகம் துவாபர யுகம். இதில் கண்ணனே பிறந்துட்டார். அப்போ கிருதயுகத்திலே வாமனனுக்கு சித்தாசிரமம், திரேதாயுகத்திலே சத்ருக்னாழ்வானுக்கு படை வீடு, துவாபர யுகத்தில் அவதார ஸ்தலமே.
அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்க வேண்டும்? மதுவனத்துக்காக சொன்னேன். மதுவனம்னு இருக்கு, அடுத்து தாளவனம் இருக்கிறது, குமுதவனம் இருக்கிறது. தேனுகாசுரனை பலராமன் முடித்தாரோ இல்லையோ, அதுதான் தாளவனம். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான இடம். இப்போ ஒரே பனமரமாக இருக்கும் அந்த இடத்துல. பனம்பழம் சாப்பிடணுங்கிறதுக்காக வெள்ளம் போனான். அதுக்கு பெரிய தேனுகாசுரன் கழுத உருவத்தில் ஒரு அசுரன் வந்தான். இவா போய் இந்த பனைமரத்தை பிடிச்சி உலுக்கி ஒரே பனங்காயாக கொட்டித்து அதை எடுத்து பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஓடி வந்து பின்னங்காலால் உதைக்கிறதுக்கு தேனுக்கன் ஓடி வந்தான். அப்போ அதனுடைய பின்னங்காலை பிடிச்சி ஓடி வந்து பின்னங்காலால் உதைக்கிறதுக்கு தேனுக்கன் ஓடி வந்தான். அப்போ அதனுடைய பின்னங்காலை பிடிச்சி வனம். அதே போல பகாசுரனை முடித்த இடம் வனம். வத்சவனம்னு இருக்கு. வத்சம் எல்லா கண்ணுக்குட்டுகளையும் பிரம்மா கவர்ந்துட்டு போய் வத்சாபகரண சரித்திரம் நடந்தது. அகாசுரனை முடித்தவன அந்தவன இன்னைக்கு இருக்கு. அதனால மதுரப்பட்டணம்னாலே வனங்கள் நிறைந்தது. இங்க இருக்கணுங்கிற ஆசையோட தான் பெருமாள் பிறந்திருக்கார். மதுரா நாம நகரி, மதுரா நாம நகரி, மதுரா என்னும் பெயர் பெற்றிருக்கிற ஊர். வியாக்கியானத்திலே நாயனார் தெரிவித்தார். அது என்ன மதுரா நகரின்னு சொன்ன போறாதா? மதுரா நாம நகரின்னா இப்போ சென்னைன்னு சொல்றோம். சென்னை என்னும் பெயர் பெற்றிருக்கும் பட்டணம்னா அப்படின்னா சென்னைக்கு பேர் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த மாதிரி சொல்லவே போகிறோம். இல்லைன்னு அதில் இந்த ஊருக்கு சொல்ல மாட்டோம், மதுரைக்கு சொல்லுவோமே தவிர. ஆனால் இப்போ சென்னைக்கு போய் சென்னை என்னும் பெயர் பெற்றிருக்கும் பட்டணம்னு வாழா. சென்னைப்பட்டணமே அதிகம். இதுக்கு மேலே இன்னும் பேர் பெற்றிருக்கும் பட்டணம்னா மதுரா நாம நகரி. மதுரைன்னு பேர்னால் வியாக்கியாத தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் பகவான் விரும்பி வர்த்திக்கிற ஊர் மதுரை. வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு ஆசை இல்லாமல் அவர் கீழன்னா வந்துட்டார். அதனால வைகுண்ட நாம நகரின்னு சொல்ல மாட்டாளாம், மதுரா நாம நகரின்னு சொல்லுவார்களாம். மதுரா வைகுண்ட நாம நகரம்னு சொல்லாமல் மதுரா நாம நகரின்னு சொல்றாள் இல்லையோ. வைகுண்டத்தை காட்டிலும் ஏற்றம் படைத்தது. அங்கிருந்து கீழே பெருமாள் வந்து சேர்ந்திருக்கார். நித்தைகி, அதாவது நிஷ்கல்மஷைகி நிகத ஜன்ம ஜரா விகாரைகி. புறத்தாழ்வான் வைகுண்டஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார். இந்த வைகுண்ட நாம தவ தாம தத் ஆமனந்தி. உன்னுடைய பரமபதமான வைகுண்டத்தை பற்றி எல்லாரும் எப்படி கொண்டாடுறாள்னா உத்தரம் அடையவே முடியாது. நிஷ்கல்மஷைர் நிகித ஜன்ம ஜரா விகாரைகி. யாருக்கெல்லாம் கல்மஷமே கிடையாதோ, ஜன்ம ஜரை முதலான வேறுபாடுகளே கிடையாதோ, அவர்களுக்கு பூயிஷ்ட பக்தி விபவைகி அபவைர் அவாப்பியன். பூயிஷ்ட பக்தி விபவைகி, ஆழ்வார்களைப் போல பெருத்த பக்தி படைத்தவர்கள் அவர்கள் தான் அடையலாம். அன்னேகி, அதை தவிர மற்ற பேராலே மனசாப்பியனாப்பியம், மனசால கூட வைகுண்டம் எங்க இருக்குன்னு பார்த்துட முடியாது. வைகுண்ட நாம தவதாம ததாமனந்தி. இதுதான் வைகுண்டம் என்னும் தாமம்னு சொல்றார்கள்னா அப்போ ஒரு சிலர் மட்டும் செல்லக்கூடியது வைகுண்டம். ஆனால் அனைவரும் சென்று சேவிக்கக்கூடியது மதுரை. இப்போ நாமெல்லாம் யாத்திரையா வைகுண்டம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்னா வைகுண்டம் பேடலாம் அப்படின்னு போட்டுக்கலாமே தவிர போயிட்டு வரலான்னு தான் நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த போயிட்டு வரலாம்ங்கிற யாத்திரையை வைகுண்டத்துக்கு இல்லை. நச்ச புனராவர்த்ததே, அதை வேணா ஒத்துக்கிறதானா சரி, போகலாமே தவிர திரும்பி வந்துட போறோமா? ஒரு நல்லது பாருங்க, மதுரைக்கு போயிட்டு திரும்பி வரலாம் இல்லையோ. அதனாலே நிறைய பேர் வரேன்வா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு வரலான்னு சொன்னா ஒத்துரு வரமாட்டா. சுவாமி எப்படி நீ திரும்பி அழைச்சின்னு வரப்போதில்லை, இது ஒரு வழி பயணிச்சுட்டு வாங்கிட்டு போகணும், அதனால வேண்டவே வேண்டாம், பாதி காசு வாங்கிட்டீங்கன்னா வரேன், இது அவா சொல்லுவா. ஆனால் மதுரைன்னா போக்குவரத்து ரெண்டும் உண்டு இல்லையோ. அதனால மதுரா நாம நகரி, மதுரப்பட்டினத்துக்கு வைகுண்டத்தை விட ஏற்றம். ஏனெனில் பகவானே வைகுண்டத்தை விட இதைத்தானே ஆசைப்பட்டிருக்கிறான். மதுரா நாம நகரி புண்ணியா. புண்ணியான்னா பிராபகம். புண்ணியம்ங்கிறது பாபங்களை தொலைத்து புண்ணியம்னால் அதுதான் சாதனம், அது தர்மம். அதை பற்றியே பகவானை அடைந்து விடலாம். புண்ணியா பாபஹரி. புண்ணியம் பலிக்கணும்னா பாபங்கள் தொலையணுமே, செடி வளரணும்னா களைய வெட்டி ஆகணுமே. பாபஹரி, நமக்கு களையா இருக்கிற பாபங்களை கூட அந்த நகரமே துரத்தி விடும், போக்கிடும். பாபஹரி சுபா. சுபான்னா நன்ன வழியா இருக்கட்டும், ஆனா அடைந்து அனுபவிக்கிற இடமாவும் அதுதான் இருக்கும். சுபா புண்ணியாமாம நகரி மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா. எதிலே ஜாதா பிறந்தானோ ஜெகநாதா, ஜகத்துக்கே நாதனா இருக்கிற பகவான் பிறந்தான். ஸ்ரீவாசன் வியாக்கியானத்தில் மாற்றி மாற்றி காட்டினார். ஜெகநாதன் பிறந்தான், விஷ்ணு பிறந்தான், சாட்சாத்து விஷ்ணு பிறந்தான், சனாதனனான விஷ்ணு பிறந்தான். 4 சப்தம் அந்த இடத்துல இருக்கு. யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. இது ஒன்னொன்னு எதுக்காக சொல்றாருன்னா, ஜெகநாதன் பிறந்தான்னா ஜகத்துக்கெல்லாம் நாதன் போய் ஒரு இடைச்சிய நாதனா வச்சுன்னு பிறந்தாரோ இல்லையோ, அதான் ஆச்சரியம். அவர் வைகுண்டத்தில் இருக்கிறச்சே ஜெகநாதன். ஆனால் மதுரைக்கு பிறந்துட்டார்னா கோபகுமாரர்கள்லாம் அவன் நாதனாக கொண்டிருக்கிறான். ஜெகநாதா ஜாதா, கீழே வந்து பிறந்தார். அடுத்து தெரிவித்தார் விஷ்ணு சனாதனா. விஷ்ணு பிறந்தான்னா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறவர் விஷ்ணு இல்லையோ, எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறவர் விஷ்ணு. அவர் போய் மதுராங்கிற ஒரு நகரத்துக்குள்ள பிறந்திருக்காருன்னா அப்ப ஏகதேசத்தில் பிறந்தான். வைகுண்டத்தில் இருந்தா மொத்த இடத்துலையும் வியாபிக்கிறான்கிறார்.
மதுரைக்கு பிறந்துட்டா ஓரிடத்துல சிறைச்சாலைக்குள்ள பிறந்தான்கிறா. இப்படியா தன்னை குறைத்து கொள்ள வேண்டும்? வைகுண்டத்துல எல்லாத்தையும் வியாபிக்கிற பகவான் ஏன் குறைத்து கொண்டு மதுரப்பட்டினத்துல பிறந்தார்? விஷ்ணு சனாதனா, பழையவரான பகவான். அவர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, என்னன்னைக்கோ இருக்கிறவர். அப்படின்னா நித்தியம்னு அர்த்தம். நித்தியமா இருக்கிறவர் போய் பிறந்துட்டாரே. ஏன்னா ஒருத்தர் நித்தியம்னா பிறக்கக்கூடாது, பிறக்கிறார்னா நித்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா நித்தியமான பகவான் போய் மதுரையிலே பிறந்தான். புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாஞ்சாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. அப்படி மேலிருந்து கீழே பிறந்தான்னா அங்க இருக்கிறவர்கள் வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உலகமாக தன்னை கொடுத்தானாம். இந்த இடத்திலே ஒரு ஊராக தன்னை கொடுத்திருக்கிறான். ஒரு சிறு ஊருக்காக தன்னை கொடுத்தது இங்கே. அங்கேயும் யதிரம் யதிரம்னு அங்க இருக்கிறவாளும் சொல்றா. நம்மாழ்வார் தெரிவித்தார், இப்படி பகவான் போய் கீழே வந்து தான் எடைச்சு கையாலே கட்டுப்பட்டு உதைப்பட்டாரே பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு உறவினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். இது என்ன அவதார சௌலபியம், எப்படிப்பட்டதுன்னு ஆச்சரியப்பட்டார் ஆழ்வார். வியாக்கியாத தெரிவித்தார், இவளுடைய எத்திரம் இருக்கும்படி சௌலபிய காட்டைக்காக ஆழ்வார் பாடினார். எத்திரம் நுட்டு பாண்டாள் எத்திரம்னா மாயனைங்கிறார். வைகுண்டத்துல எத்திரம். பரத்வம் எத்திரம்னு சொன்னது மாயனை, சௌலபியம் எத்திரம்னு சொன்னது வடமதுரமைந்தனை. பரத்வம் எப்படி எப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டியதான், சௌலபியத்தையும் எப்படி எப்படின்னு நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான். அங்க இருக்கிற வைகுண்டவாசிகளுக்கும் மதுராவாசிகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. மதுரையில வாழ்ந்தவா ஆறு தெரியுமா? சந்திரவம்சத்திலே நகுஷன்கிற ராஜா பிறந்தார். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் கண்ணனுக்கு ரொம்ப மூதாதையர். நகுஷ மகாராஜா பிறந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஜோதிஷ்டோம யாகம் பண்ணி அவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார். போயிடணும்னா போய் பதவியில் உட்காரணும். இந்த உட்கார்றதுல அவருக்கு ரொம்ப துவரை. அதனால பல்லக்கில் ஏறி உட்காண்டு நிறைய ரிஷிகளை பல்லக்கு தூக்க சொன்னார். ரிஷிகளை பார்த்து சர்ப்ப சர்ப்ப சீக்கிரம் நட சீக்கிரம் நடான்னு சொல்லிவிட்டார். ரிஷிகளுக்கு கோவம் வந்துடுத்து, நீ சர்ப்பஜாதியிலே பிறப்பாய் அப்படின்னு சபிச்சு விட்டார். சரின்னு அவர் கீழே வந்து சர்ப்பஜாதியா பிறந்துட்டு சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டார். அப்ப ரிஷிகள் சொன்னா, தர்மபுத்திரன் பிறந்து துவாபர யுகத்திலே தர்மபுத்திராதிகள் பிறந்து அவன் உன்னை காலால தீண்டின உடனே உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும்னு சொல்லிவித்தார். இது நகுஷ மகாராஜாவுனுடைய சரித்திரம். இது பாரதத்திலே ரொம்ப விளக்கமா இருக்கு. நகுஷனுடைய வம்சத்திலே அவனுடைய பிள்ளைதான் யயாதி. யயாதிக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல யதுன்னு ஒத்தம், அணுன்னு ஒத்தம், புருன்னு ஒத்தம். யது குலத்திலே தான் விருஷ்ணி பிறந்தான். விருஷ்ணி பிறந்தத்திலே பிற்பாடு தான் கண்ணன் பிறந்தான். அப்ப எதுகுலத்துல கண்ணன் பிறந்துட்டார். புருன்னு சொன்னேனே, அந்த புருவு நடத்துல தான் பரத மகாராஜா பிறந்தார். நம்ம பாரத தேசம்னு கொண்டாடிட்டு இருக்குமே, பரத மகாராஜா பிறந்து அவனுக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் பிறந்து அந்த வம்சத்துல தான் பாண்டவர்கள் கௌரவர்கள். அப்ப எல்லாமே ஒருத்தர். அந்த யயாதியினுடைய வம்சம் சந்திர வம்சத்திலேருந்து வரவாதான். அப்ப எது மகாராஜா எதுவனிடத்திலே கண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு, அவர் பிள்ளை இல்லை, எதுவனிடத்துல பிற்பாடு கண்ணன் தோன்றினார். குருவனிடத்துல பிற்பாடு பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் தோன்றினார்கள். நடுவுல அணுன்னு இருக்கார் பாருங்க, அந்த அணுவனுடைய வம்சத்துல அதிரதன்னு ஒரு ராஜா பிறந்தார். அவன் தான் கர்ணனை எடுத்து வளர்த்தவர். அதனால அவருடைய ராஜவம்சத்திலே தான் கர்ணன் வளர்க்கப்பட்டான். இப்படி இவர்களுக்குள்ள சௌத்பிராத்திரம், ஒத்தருக்கொத்தர் அண்ணன் தம்பிகள் ஓரளவுக்கு நாம வைத்துக் கொள்ளலாம். அப்ப எதுவனுடைய வம்சத்திலே இருவர் பிறந்தார்கள். அதாவது குக்குரன் பஜமானன் அப்படின்னு ரெண்டு பேர். இந்த பக்கம் குக்குர வம்சம், இந்த பக்கம் பஜமான வம்சம். குக்குரனுக்கு ஆஹுகன் தேவகன்னு ரெண்டு பேர். ஆஹுகன் ஒருத்தர் பிறந்தார், உக்ரசேனர் பிறந்தார். உக்ரசேனனுடைய பிள்ளை தான் கம்சன். அதுல ஆஹுக்கு பிறந்தவன் தான் தேவகி. அதனால அவா ரெண்டு பேரும் அண்ணனும் தங்கையும் ஆயிட்டா. இந்த பஜமான வம்சம்னு சொன்னேனே, பஜமானருக்குத்தான் சூரசேனருங்கிறவர் பிறந்தார். சூரசேனருக்கு மாரிஷாங்கிறவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவர்களுக்கு தான் வசுதேவர் பிறந்து வசுதேவனுக்கு குமாரனாக கண்ணன் பிறந்தான். ஆக இது இத்தனையுமே நடந்தது யதுவனுடைய வம்சத்திலே. யதுவனுடைய குலத்துல விருஷ்ணி பிறந்தார். கண்ணனை வார்ஷ்ணேய வார்ஷ்ணேயன்னு அர்ஜுனன் கூப்பிடுவான். நீங்க கீதையில பார்த்துருந்தேன்னா, ஹே வார்ஷ்ணேயன்னா விருஷ்ணி வம்சத்துல பிறந்தபடியாலே வார்ஷ்ணேயன். ஹே யாதவன்னு சொன்னா யதுகுலத்துல பிறந்தபடியாலே யாதவன். இந்த விருஷ்ணிகள் ஆண்டது, யாதவர்கள் ஆண்டது, இந்த மகாராஜா யது மகாராஜா இருந்தது எல்லாமே மதுரப்பட்டினத்துல தான். அதனால்தான் மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுரை என்னும் பட்டணத்தை ஆசைப்பட்டு கண்ணன் பிறந்தான். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை. மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. மதுரப்பட்டினம் இருக்கிறதே எங்கே? யமுனை ஆற்றங்கரையிலே உள்ளது. மதுரைக்கும் யமுனைக்கும் தொடர்பு, கண்ணனுக்கும் மதுரைக்கும் யமுனைக்கும் தொடர்பு. இந்த யமுனை மதுரையை சுத்தி ஓடும்.